தலைப்பு தவக்காலம் மீட்பின் காலம். லெண்ட் a time of redemption. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருமறையின் வசனம் நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இறை மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தவக்காலம் அல்லது லெந்து காலம் என்பது இறை வேண்டலோடு ஆண்டவரை நாம் தேடவும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் நமக்கு தரப்பட்ட காலங்களாக இருக்கிறது. தீய அல்லது பாவ தவறான இயல்புகள் உதிர்ந்து நற்பண்புகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே துளிர்விடுகின்ற ஆத்மீக வாழ்வின் வசந்த நாட்களாக இந்த லெந்து நாட்கள் தரப்பட்டிருக்கிறது. தீய பாவ செயல்களை விட்டுவிடுவது மாத்திரமல்ல, நல்லுணர்வு பெறுகின்ற காலமாகவும் நல்ல உறவை பெற்றுக்கொள்கின்ற நாடுகின்ற காலமாகவும் நல்ல உயர்வை அடைகின்ற காலங்களாகவும் இந்த லெந்து காலங்கள் அமைய ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இந்த லெந்து காலங்களுக்கு பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக லெந்து காலத்தை சுயவெறுப்பு காலம் என்று சொல்வார்கள். மனிதர்கள் தங்களுடைய வழக்கமான தேவைகளை கட்டுப்படுத்தி அல்லது தவிர்த்து வாழ்வை புத்தாக்கம் செய்கின்ற காலம். எனவே தான் இந்த தவக்காலத்தை சுயவெறுப்பு காலம் என்று சொல்வார்கள். மனிதன் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரிலே அல்ல, மனிதன் தானாக முன்வந்து தனக்குள்ளாக சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய தவறுகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே சீர்பருந்துகின்ற காலம் இந்த தவக்காலம் என்று நாம் அறிவோம். இந்த தவக்காலத்திற்கு நோன்பு என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. நோன்பு என்பதை நாம் சிந்திக்கின்ற போது உண்ணும் உணவையும் குடிக்கும் பானத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தவிர்ப்பது நோன்பு என்பதனுடைய பொருளாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எந்த வேலையும் செய்யாமல் நோன்பிருந்து பாவ சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார். லேவியராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல் 31வது வசனம் வரையிலும் இதை நாம் பார்க்கிறோம். 7ஆவது மாதம் 10ஆம் நாள் எந்த வேலையும் செய்யாமல் நோன்பிருந்து சுத்திகரிப்புக்கான காரியங்களை செய்ய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளையை கொடுத்தார். இன்னும் சிறையிருப்பு காலத்திற்கு பிற்பாடு நாம் திருமறையை ஆகின்ற போது ஒரு ஆண்டிலே 4 நோன்பு காலங்களை இந்த மக்கள் கடைபிடித்தார்கள் என்பது திருமறை நமக்கு போதிக்கின்றது. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாற வேண்டும் என்று சொல்கின்றதை காண்கின்றோம். ஆக இந்த சிறையிருப்பு காலத்திற்கு பிற்பாடு 4 உபவாச நாட்களை இவர்கள் ஆசரித்தார்கள். யூதர்கள் பொதுவாக சூரியன் உதிக்கின்ற நேரம் முதல் சூரியன் மறைகின்ற நேரம் வரையிலும் நோன்பிருந்ததை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. தங்களுடைய மன வருத்துதலின் அடையாளமாக கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் இவர்கள் நோன்பிருந்தார்கள். இந்த நோன்பிருக்கின்ற போது சில காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடித்தார்கள். உடலிலே சாம்பலை பூசிக்கொண்டார்கள்,
சாக்கு துணியை உடுத்தி கொண்டார்கள். தலைக்கு எண்ணெய் பூசாமல் சாம்பலிலே உட்கார்ந்து தங்கள் தவறுக்காக மனம் வருந்துகின்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டு பாகத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அதாவது எஸ்தரின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யோனா நினிவேயின் மக்கள் செய்த நிலைப்பாடுகளை எல்லாம் அறிவோம். இவைகளெல்லாம் தங்களை ஒடுக்கி தங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுகின்ற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபையின் காலத்திலே வியாழன் வெள்ளி சனி உபவாச நாளாக கருதப்பட்டது. பின்னர் இந்த பரிசுத்த வாரமாகிய அல்லது புனித வாரமாகிய 7 நாட்கள் உபவாச நாட்களாக ஆசரிக்கப்பட்டது. முதல் கிறிஸ்தவ பேரரசரை குறித்து நாம் அறிவோம். முதல் கிறிஸ்தவ பேரரசர் யாரு? பக்கத்து முன்னாடி இருக்க யாராவது சொல்லாமா? முதல் கிறிஸ்தவ பேரரசர் யார்? தெரியாது. கிங் கான்ஸ்டன்டைன். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்தவ வரலாற்றிலே இவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் கிறிஸ்தவ பேரரசர் யார் என்றால் கிங் கான்ஸ்டன்டைன். அந்த கிங் கான்ஸ்டன்டைன் எப்போது இந்த நிலைக்கு வருகின்றார் என்றால், திருச்சபை வரலாறு என்ன சொல்கின்றது என்றால், இந்த கான்ஸ்டன்டைன் படை தளபதியாக இருக்கின்ற போது மேற்கு பகுதியிலே, ரோமிற்கு மேற்கு பகுதியிலே தலைவராக இருந்தவர் இறந்து விட்டார். ஆகவே இந்த மேற்கு பகுதியினுடைய தலைவர் பொறுப்பை, அதிபதியினுடைய பொறுப்பை பெற்றுக்கொள்வதற்காக 4 தளபதிகள் முயற்சி செய்து போரிடுகிறார்கள். ஆகவே இந்த கிங் கான்ஸ்டன்டைன் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய இஷ்ட தெய்வதைகளை எல்லாம் வழிபட்டுவிட்டு போர்க்களத்திற்கு செல்கின்றார். போர்க்களத்துக்கு செல்கின்ற போது தோல்வியை அடைகின்றார். ஆக இவர் திரும்பி வந்து விடுகின்றார். திரும்பவுமாக தன்னுடைய முயற்சிகளை எடுக்கிறார். இவர் போர்க்களத்திற்கு சென்று இந்த இவர்களை சந்தித்து இவர்களை வெற்றி கொள்வதற்காக கிபி 312 இவர் போர்க்களத்திற்கு செல்கின்றார். இவர் போர்க்களத்துக்கு செல்கின்ற போது அப்போது என்ன செய்கின்றார் என்றால், கிறிஸ்தவர்களாகிய சிலரை கூட போர் வீரர்களாக அந்த போருக்கு அழைத்து செல்கின்றார். இவர் மெல்வியன் பிரிட்ஜ் என்று சொல்கின்ற இடத்திலே, மெல்வியன் பிரிட்ஜிலே செல்கின்ற போது கிபி 312 அவர் ஒரு தரிசனத்தை காண்கின்றார். அக்னிமயமான ஒரு சிலுவை அவருக்கு முன்பாக காணப்படுகிறது. வெற்றி பெறுவாயாக என்று சொல்லக்கூடிய சத்தத்தை இந்த கிங் கான்ஸ்டன்டைன் பெற்றுக்கொள்கிறார். ஆகவே இவர் போருக்கு சென்று அந்த கொடிகளில் எல்லாம் சிலுவை அடையாளத்தை போடுவதற்கு சொல்லி போருக்கு சென்று நல்லதொரு வெற்றியை பெற்றுக்கொள்கிறார். இந்த கிங் கான்ஸ்டன்டைன் இந்த காட்சியை கண்டு இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டபடியினாலே இவர் வந்து கிபி 313 எடிக்ட் ஆஃப் மிலான், மிலான் கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடை வகுத்து மக்களுக்கு அதை ஆணையாக பிறப்பித்தார். இந்த எடிக்ட் ஆஃப் மிலான் அல்லது மிலான் கோட்பாடின் மூலமாகத்தான் கிறிஸ்தவ மதம் முதலாக ஐரோப்பாவிலே அல்லது ரோமிலே கிறிஸ்தவ மதம் தேச மதமாக அறிவிக்கப்பட்டது. ஸ்டேட் ரிலிஜியன் என்று சொல்வோம். தேச மதமாக அறிவிக்கப்பட்டது. அதோடு கூட இந்த கிங் கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறார் என்றால், ஞாயிற்றுக்கிழமையை உயிர்த்தெழுதலின் நாளை விடுமுறை நாளாக, ஓய்வு நாளாக அறிவிக்கின்றார். அதோடு கூட அந்த காலகட்டங்களிலே சிலுவை மரணம் என்பது கொடிய பாவங்களை செய்த மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடிய தண்டனை. நமக்கு தூக்கு தண்டனை இருப்பதை போல சிலுவையிலே அறைந்து கொள்வது ஒரு கொடிய தண்டனை. ஆகவே தன் திருமறை சொல்கிறது, மரத்திலே தொங்கி மரித்தவன் சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட கொடிய தண்டனையை சிலுவையிலே அறைந்து கொள்கின்ற பழக்கத்தை இந்த கிங் கான்ஸ்டன்டைன் நிறுத்திவிட்டார். இனி குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொல்லுகின்ற நிகழ்வை தடுத்து நிறுத்தினார். சிலுவை புனித சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலே தான் இந்த உபவாச தினங்களுக்குரிய ஆயத்த பணிகளையும் இவர் மேற்கொள்கின்றார். நிசையா மாமன்றத்திலே
அதாவது கிபி 325 கூட்டப்பட்ட நிசையா மாமன்றத்திலே இவர் என்ன செய்கின்றார் என்றால் உபவாச நாட்களை குறித்த தகவல்களை எல்லாம் திரட்டி அவர் அதற்குரிய ஒழுங்குகளை எல்லாம் செய்கின்றார். எப்படியும் 5ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பாடு கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு முன் வருகின்ற 40 நாட்களை லெந்து நாட்களாக ஆசரிக்கின்றார்கள். இந்த லெந்து நாட்களை எப்படி கணக்கிடுவது? இந்த லெந்து நாட்கள் 40 நாட்கள் என்று சொல்கின்றோம். சாம்பல் புதன்கிழமை தொடங்கி உயிர்த்தெழுதல் நாள் வரையிலும் எத்தனை நாட்கள் வருகிறது? 46 நாட்கள் வருகிறது. 46 நாட்கள் வருகின்ற போது நாம் எப்படி 40 நாட்களை லெந்து நாட்களாக கணக்கிடுகிறோம்? 6 ஞாயிற்றுக்கிழமைகள் ஓய்வு நாட்களாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாட்களை கிறிஸ்தவர்கள் உபவாச நாட்களாக கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஓய்வு நாள் கொண்டாட்டத்தின் நாள். ஆகவே சாம்பல் புதன்கிழமை துவங்கி ஈஸ்டர் வரையிலும் இருக்கின்ற 46 நாட்களிலே வருகின்ற 6 ஓய்வு நாட்களை தவிர்த்து 40 நாட்கள் உபவாச நாளாக அல்லது லெந்து நாட்களாக ஆசரிக்கப்படுகின்றது. இந்த நாளை எப்படி இவர்கள் கணக்கிடுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது பொதுவாக மார்ச் மாதம் 21ஆம் தேதியை மையமாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதியினுடைய சிறப்பு என்னவென்றால், மார்ச் மாதம் 21ஆம் தேதி தான் பூமியை நோக்கி பூமி சூரியனை சுற்றி வருகின்ற போது இந்த பூமத்திய ரேகைக்கு நேராக சூரியன் பயணிக்கும். ஆக அந்த நாளிலே தான் சரியாக 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவும் இருக்கும். ஆகவே இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதியை இவர்கள் கணக்கிட்டு அதை எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்து வருகின்ற பௌர்ணமி தினத்திற்கு முழு நிலா பௌர்ணமி தினத்திற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் உயிர்த்தெழுதல் நாளாக ஃபிக்ஸ் பண்ணுவார்கள். ஆக அந்த நாளிலிருந்து 46 நாட்களை எடுத்து லெந்து நாளாக அவர்கள் கணக்கிடுவார்கள். ஒருவேளை இந்த பௌர்ணமி தினம் தாண்டி வருகின்ற பௌர்ணமி தினம் வருகின்ற நாள் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அதற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை உயிர்த்தெழுதல் நாளாக கணக்கிட்டு இதை கணக்கிட்டுக் கொள்வார்கள். ஆகவே அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, அது சனிக்கிழமை இரவு பொழுதாக இருந்தாலும் கூட அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையை இவர்கள் உயிர்த்தெழுதல் நாளாக கணக்கிட்டு இந்த லெந்து நாட்களை கணக்கிட்டு கொள்கிறார்கள். எப்படியும் 40 நாட்கள் லெந்து நாட்களாக நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வரையறுத்து தந்தார்கள். 40 என்பது திருமறையிலே ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற எண்ணாக இருக்கிறது. நோவாவின் காலத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. 40 நாள் முடித்த பின்பு நோவா ஜன்னலை திறந்து பார்த்தார் என்று திருமறை சொல்கிறது. இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் மன்னாவை உண்டார்கள் என்று திருமறை சொல்கிறது. இன்னும் மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில இரவும் பகலும் இருந்த நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளை பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவன பயணம் வனாந்தர பயணம் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை உளவு பார்க்க செல்கின்ற போது 40 நாட்கள் அங்கு சுற்றி திரிந்து கானான் தேசத்தை பற்றி அறிந்து வந்தார்கள். பெலிஸ்தனாகிய கோலியாத்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து சவால் விட்டது 40 நாட்கள் என்று திருமறை சொல்கிறது. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்த உணவை உட்கொண்டு தேவ பர்வதமாகிய ஓரேப்பு மட்டும் 40 நாட்கள் நடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். மோசே இரண்டாவதாக இந்த கற்பனைகளை பெற்றுக்கொள்ள 40 நாட்கள் அங்கு இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ரவேல் நாட்டை தாவீது 40 வருடம் ஆட்சி செய்தார் என்று திருமறை சொல்கிறது. நினிவே
நாளில் அழிக்கப்படும் என்ற செய்தி சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரமான பகுதியிலே சோதிக்கப்பட்டார், உபவாசித்தார் என்று திருமறை போதிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் 40 நாட்கள் இந்த உலகத்திலே உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு சுற்றித் திரிந்து மக்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், என கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இத்தனை முக்கியத்துவங்களை எல்லாம் இந்த லெந்து நாட்கள் பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த லெந்து நாட்களை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை மிக சுருக்கமாக 2 தலையங்கங்களின் அடிப்படையிலே நாம் சிந்திப்போம். முதலாவதாக, லெந்து காலம் மாசினை அகற்றுகின்ற காலம். லெந்து காலம் மாசினை அகற்றுகின்ற காலம் என்று திருமறை சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் என்று சொல்லப்படுகிறது. லெந்து காலம் என்பது அல்லது லெந்து காலம் நமக்கு தருகின்ற அறைகூவல், மாசினை நாம் அகற்ற வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்கின்றதை காண்கின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இந்த லெந்து நாட்களிலே உபவாசிக்கின்றோம், உபவாச காலங்களை நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே இருக்கின்ற தவறான செயல்கள், மாசு, பாவம், தீமை, இவைகளை எல்லாம் விட்டு ஓய்கின்ற காலங்களாக நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கின்ற காரியம் இதுதான். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு சொல்லி இருக்கிறார். நன்மை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எதை ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்கிறார் என்று திருமறை சொல்கிறது. இன்னும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இயேசு சுவாமி சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் பிரவேசிப்பதில்லை என்று திருமறை சொல்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் நம்முடைய உள்ளங்களிலே நாம் மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல், நம்முடைய செயல்பாடுகளிலே மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல், நாம் செய்யப்படுகின்ற எல்லா கடமைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் திருமறை நமக்கு போதிக்கின்றது, உங்களுடைய வழிபாடுகளை நான் வெறுக்கிறேன், வழிபாடுகளின் இரைச்சலை நான் வெறுக்கிறேன், உங்கள் காணிக்கைகளை வெறுக்கிறேன், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள் என்று சொல்கின்றதை காண்கின்றோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, லெந்து காலம் என்பது மனமாற்றத்தின் காலம், the time of repentance என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளிடத்திலே திரும்புகின்ற நாட்களாய், தீமையை விட்டு விலகுகின்ற நாட்களாய் இந்த லெந்து நாட்கள் அமைய வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. கடவுள் மண்ணுலகத்தை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டிருந்தது என்று திருமறை சொல்கிறது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, லெந்து நாட்களிலே பிரவேசிக்க இருக்கிறோம். என்னையும் உங்களையும் கர்த்தர் உற்று நோக்கின்ற போது, நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். அவர் சர்வ வல்லவர், அவருடைய கண்களுக்கு மறைவானவை ஒன்றுமில்லை. அந்த ஆண்டவர் நம்மை உற்று நோக்கின்ற போது நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் சீர்கட்டு இருக்குமா, சீர்பொருந்தி இருக்குமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். லெந்து காலங்கள் மாசினை அகற்றுகின்ற காலம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது என்று திருமறை சொல்கிறது. இரண்டாவதாக, நிறைவாக நாம் பார்க்கின்ற போது லெந்து காலம் மாற்றுருவாக்கம் பெறுகின்ற காலம் என்று சொல்லப்படுகிறது. லெந்து காலம் மாற்றுருவாக்கம் பெறுகின்ற காலம், டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகிறது.
அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை திருமறை அழகாக போதிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் பகுதி, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. மாற்றுருவாக்கம் பெறுகின்ற காலமாக நம்முடைய இந்த லெந்து நாட்கள் காணப்பட வேண்டும். மாசினை அகற்றி மாற்றுருவாக்கம் பெற கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே, செயல்பாடுகளிலே மாற்றம் தேவை. எத்தனை அரிய சிறந்த போதனைகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம். திருமறை அழகாக எத்தனையோ போதனைகளை நமக்கு தருகிறது. இந்த லெந்து நாட்களிலே கிறிஸ்தவ மக்களுக்கு பல போதனைகளை கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று போதிக்கிறது. வாலிபனே, உன் இளமையை குறித்து சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் வழியிலும் நட. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று திருமறை சொல்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று திருமறை போதிக்கிறது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலங்களிலே மிக கருத்தாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாலிப சகோதரர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற பிள்ளைகள் நாம் பெற்றிருக்கின்ற விசுவாசத்திலே இருக்கிறார்களா? நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர்த்தப்பட்ட நிலையிலே அவர்கள் வளருகின்றார்களா? நாம் வளர்ந்திருக்கின்ற ஆண்டவருக்குள்ளாக திருச்சபை காரியங்களிலே, திருப்பணிகளிலே, ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் இருக்கிறதை போல, பெற்றோராகிய நாம் இருக்கிறதை போல நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? இல்லை என்றால் இந்த லெந்து காலங்கள் நம்முடைய குடும்பங்களிலே மாற்றுருவாக்கத்தை பெற்றுக்கொள்கின்ற கொள்ள வேண்டிய காலங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிள்ளைகளுக்கு பல உயர்ந்த கல்விகளை எல்லாம் கொடுக்கின்றோம், சிறந்த கல்விகளை எல்லாம் கொடுக்கின்றோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமறையின் போதனைகளை கொடுத்திருக்கிறோமா? திருமறையின் சத்தியங்களை அவர்களுக்கு ஊட்டி இருக்கிறோமா? ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதற்கு அவர்களை பழக்கி இருக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டங்களிலே இருக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய இந்த தொழுகையை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த தொழுகையை எடுத்துக்கொள்கின்ற போது இந்த தொழுகையிலே 65% விழுக்காட்டிற்கும் அதிகமான மக்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எங்கே? வெளிநாடுகளிலே, தூர இடங்களிலே பணி செய்கின்றவர்களே, படிப்பவர்களையோ சொல்லவில்லை. நம்முடைய இல்லங்களிலே இருக்கிறவர்கள் எங்கே? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மாற்றுருவாக்கத்தை பெறுகின்ற காலங்களாக, தீர்மானங்களை எடுத்துக்கொள்கின்ற காலங்களாக, ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி வருகின்ற காலங்களாக, அதற்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற தூண்டுகின்ற காலங்களாக இந்த லெந்து காலங்கள் காணப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய சன்னதிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தின் மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் சொல்லவில்லை என்றால் எதிர்காலங்களிலே நம்முடைய திருச்சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமையில 4 தொழுகை 5 தொழுகை நடத்த வேண்டிய தேவை வராது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் இந்த காலகட்டங்களிலே மாற்றுருவாக்கம் பெற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை போதிக்க வேண்டும். நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை போதிக்க வேண்டும். நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளை பார்ப்போம். ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகணும், ஒரு விளையாட்டுக்கு போகணும், கிரிக்கெட் விளையாடணும், பேட்மிண்டன் விளையாடணும், யாரும் சொல்ல வேண்டாம். கரெக்டாக டைமுக்கு கிளம்புவாங்க, போங்க வருவாங்க. ஆலயத்திற்கு அழைத்து பாருங்க, வரமாட்டாங்க. ஏன்? எங்கேயோ விழுந்து கிடக்கிறோம். திரும்பவும் நான் சொல்றேன், நாம் பெற்ற ஆத்மீக அனுபவத்தை நம்முடைய அடுத்த தலைமுறை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் மாற்றுருவாக்கம் பெற வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சிறை கைதிகளுக்கு உரை நிகழ்த்த போதகர் ஒருவர் அழைக்கப்பட்டாராம். இந்த போதகருக்கு என்ன பேசணும், எப்படி தொடங்கணும்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்ததாம். எப்படி பேசுவது, என்ன பேசுவது? சிறை கைதிகளுக்கு எப்படி தொடங்குவது, ஆரம்பிப்பது தயக்கமாக இருந்தது. இதையே நினைத்து கொண்டு அந்த மேடைக்கு ஏறி சென்றாராம். தடுக்கி விழுந்துட்டார். இந்த போதகர் தடுக்கி விழுந்த உடனடியாக சிறை கைதிகள் எல்லாம் கொல்லென்று சிரித்தார்களாம். இவர்கள் சிரித்த போது இந்த போதகர் அதையே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு எழும்பி
அவர் பேச தொடங்கினாராம். அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி இதுதான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அறிந்தோ அறியாமலோ நிலை தடுமாறி கீழே மனிதன் வீழ்ந்தால் அங்கேயே விழுந்து கிடக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து உங்களுடைய தவறை உணர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிடுங்கள் என்று சொல்லி அந்த உரையை நிறைவு செய்தாராம். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிற போது எங்கோ ஏதோ இடங்களிலே தடுக்கி தடுமாறி வீழ்ந்திருக்கலாம். தவறான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கலாம், போதைக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், வேறு பல தீமைகளை செய்திருக்கலாம். அதையே நினைத்து அந்த இடத்திலே நாம் வீழ்ந்து கிடக்க வேண்டாம். எழுவோம், தவறுக்காக மனம் வருந்துவோம், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்பிக்கையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னெடுத்து செல்ல நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 24:16 சொல்கிறது, நீதிமான் 7 தரம் வீழ்ந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். தாவீது வீழ்ந்து விட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னபோது, அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னார், கர்த்தாவே, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவரே எனக்கு திரும்பவும் தாரும் அப்பா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று குடும்பங்களிலே எத்தனை குடும்பங்கள் அலக்களிக்கப்பட்டிருக்கிறது, தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவு சரியில்லை, சந்தோஷம் இல்லையா? வீட்டுல போனா சந்தோஷம் இல்லை. ஏன்? எங்கோ வீழ்ந்து கிடக்கிறோம், எங்கோ வீழ்ந்து கிடக்கிறோம். வீழ்ந்து கிடக்கின்ற இடத்திலே கிடக்க வேண்டாம். எழுந்திருப்போம், எழுந்திருப்போம். நம்பிக்கையோட ஆண்டவரிடத்திலே நம்மை கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே கொடுத்து குடும்பங்களிலே ரம்மியமாகுங்கள். கணவன் மனைவி ரம்மியமாகுங்கள். பெற்றோர் பிள்ளைகள் ரம்மியமாகுங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணும் இல்லை. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நற்போதனைகளை பெற்றோர் தாருங்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, லெந்து காலங்கள் என்பது நாம் நம்மை மாசினை அகற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றுருவாக்கம் பெறுகின்ற காலம். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுங்கள்.